அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது கடவுள் நிச்சயம் இருக்கிறார். உண்மையான ஆதாரம் பரம்பொருள் ஸ்ரீ சிவபெருமான் அவர்கள் கைப்பட எழுதி வைத்த ஓலைச்சுவடி பற்றிய ஒரு ஆன்மீக தகவல் பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். நம்முடைய கடவுள் இருக்கிறார் என்கிறார்கள் பலர், இல்லை என்கிறார்கள் மற்றொரு சிலர், இருந்தால் நல்லா இருக்குமே என்கிறார்கள் ஒரு சில மக்கள். நாம் சொல்ல போகும் விஷயம் இதற்காக ஒரு படி மேலே இருக்கின்றது. ஆம், சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு மனித உருவில் கடவுளே வந்து ஓலைச்சுவடியில் திருவாசகத்தை எழுத்தி ஒப்பமிட்டுள்ளார். அத்தகைய சுவடி இப்போது புதுச்சேரியில் உள்ள அம்பலத்தாடி மடத்தில் இருக்கிறது. அதை மீட்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்படி ஒரு புது சர்ச்சை இப்போது தில்லையை சுற்றி நிலவுகிறது. இத்தகைய சர்ச்சையை எழுப்பியிருப்பது முக்கியமாக சாமானிய மனிதரல்ல, தமிழக அறநிலையத்துறையின் முன்னாள் அமைச்சர் வி. சுவாமிநாதன் நடராஜ பெருமானை எழுதி ஒப்பமிட்ட இந்த ஓலைச்சுவடியை சிதம்பரம் கோவிலின் மதிப்பற்ற சொத்து, இதை மீட்க வேண்டும் என கோரி சிதம்பரம் நடராஜர் கோவில் நிர்வாகம், கடலூர் ஆட்சியர், அறநிலைத்துறை, சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு, புதுவை ஆளுநர் கிரண்பேடி, மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட பலருக்கும் கடிதம் எழுதியிருக்கிறார். முக்கியமாக இவரது கடிதத்தை விசாரிப்பது புதுச்சேரி காவல்துறை தலைவருக்கு அனுப்பியிருக்கிறார் கிரண்பேடி. இந்த முக்கியமாக இதனை மாணிக்க வாசகர் நடராஜர் கோவிலுக்கு வந்து அங்கே சிவபெருமானை தரிசித்து விட்டு அங்கேயே குடில வைத்து தங்கினார். அப்போது மாணிக்க வாசகரின் தவக்குடிலுக்கு வந்த பெரியவர் ஒருவர் சிவபெருமான் ஆணைக்கிணங்கவே தான் வந்ததாக கூறி மாணிக்க வாசகரின் பக்தியை மெச்சினார். பிறகு பாவை பாடிய வாயால் சிவபெருமானை தலைவனாக கொண்டு கோவை பாடுக என வேண்டினார். மாணிக்க வாசகரும் திருச்சிற்றம்பல கோவையார் என்ற நூலை பாடினார். அந்த பாடல் பாட பாட அந்த 400 பாடல்களையும் ஏடுகளில் எழுதி கொண்ட பெரியவர் அவற்றை கையோடு எடுத்து சென்று விட்டார். மறுநாள் காலையில் நடராஜர் கோவிலுக்கு பூஜைக்கு வந்த அர்ச்சகர்கள் நடராஜர் சன்னதி படிக்கட்டில் ஓலைச்சுவடியில் இருப்பதை கண்டுவிட்டு ஊராருக்கு தகவல் கொடுத்தார்கள். அந்த சுவடிகளில் திருவாசக செய்யுள்களும் சிவகோவையாரின் 400 செய்யுள்களும் இருந்தன. திருக்கோவையார் முடியும் இடத்தில் இவை திருவாத ஊரான் பாட அழகிய திருச்சிற்றம்பலம் உடையான் எழுதியவை என்று ஒப்பமிட்டு இருந்தால் உடனடியாக திருவாத ஊரான மாணிக்க வாசகர் கோவிலுக்கு அழைத்து வரப்பட்டார். இறைவன் முன் நின்று அந்த சுவடிகளை பாடிய அவர், நான் எழுதிய பாடல்களுக்கு பொருள் இவரே என இறைவனை காட்டிவிட்டு சிவ அருள் ஒளியில் கலந்தார். சிதம்பரம் கோவில் குறித்து இப்படியொரு புராண செய்தி இருக்கின்றன. நடராஜரே முக்கியமாக அதை எழுதிட்டதாக சொல்லப்படும். 25 அதிகாரங்களும் 400 பாடலும் கொண்ட அந்த திருக்கோவையாரும் அத்தோடு இருந்த திருவாசக ஓலைச்சுவடிகளும் தான் தற்போது புதுச்சேரி அம்பலத்தாடி மடத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது பற்றி நம்மிடம் பேசிய முக்கியமாக அனைவரும் முக்கியத்துவம் புரிந்தவர்கள். முக்கியமாக இதனை நினைத்து பார்த்தால் நிச்சயம் வியப்பாக இருக்கிறது. இறைவனே கையெழுத்திட்ட அந்த ஓலைச்சுவடிகள் வைக்கப்பட்டிருந்த பேழையை பல வருடங்களுக்கு முன் சிதம்பரம் ஆறுமுக நாவனார் பள்ளியில் காட்சிக்கு வைத்திருந்த போது முக்கியமாக அனைவரும் பார்த்தது வியப்புக்குரியது. மிக பழமையான அபூர்வமான அந்த ஓலைச்சுவடிகளில் தமிழக அரசு உடனடியாக மீட்டு பொக்கிஷமாக பாதுகாப்பத்துடன் பக்தர்கள் பார்வைக்கும் வழிபாட்டுக்கும் அதை வைக்க வேண்டும் என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். அம்பலத்தாடி வளத்தில் நடராஜன் பாதத்துக்கு அருகில் சுமார் 1.5 அடி அகலமும் 1 அடி உயரம் கொண்ட வெள்ளிப்பேழை வைக்கப்பட்டுள்ளது. அதில் தான் திருவாசக ஓலைச்சுவடியில் இருப்பதாக கூறுகிறார்கள் மடத்தின் 33வது பீடாதிபதியான கனகசபை சுவாமிகள். முக்கியமாக இதனை நினைத்தால் இன்றளவும் கடவுள் இருந்து எப்பொழுதும் நமக்கு வந்து அருளாசி தருகிறார் என கூறப்படுகிறது. சுமார்
3500 ஆண்டுகளுக்கு முன்பு மாணிக்க வாசகர் சொல்ல பாரபோல் சிவபெருமான் தன் கையாலேயே எழுதி திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என முத்திரையிட்ட, அதாவது ஒப்பமிட்ட ஓலைச்சுவடி முகவும் புகழ் பெற்றது. இந்த அதிசய ஓலைச்சுவடி புதுச்சேரியில் உள்ள அம்பலத்தாடி மடத்தில் வெள்ளி பெட்டியில் பாதுகாக்கப்பட்டு சிவராத்திரி என்று மட்டும் வழிபாட்டிற்காக வைக்கப்படுகிறது. இந்த ஓலைச்சுவடியை சிவபெருமான் அவர்கள் அடியார் வேதத்தில் வந்து எழுதியது வியப்புக்குரியது. அதுதான் திருவாசகம். முக்கியமாக புதுச்சேரி அம்பலத்தாடி மடத்தில் இது இருக்கிறது. இதில் சிவபெருமான் கையெழுத்து இருப்பதாக நம்பப்படுகிறது. சிவராத்திரி என்று சிவப்பு பூஜை முக்கியமாக நடைபெறும். சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு மனித உருவில் வந்த சிவபெருமான் இந்த ஓலைச்சுவடிகளை எழுதி ஒப்பமிட்டதாக இந்த தல வரலாறு கூறியது வியப்புக்குரியதாகவே இன்றளவும் இருக்கிறது. இந்த ஓலைச்சுவடியானது 3500 ஆண்டுகளுக்கு முன்பு வாணிக வாசகர் கூற சிவபெருமான் அவர்கள் தன் கையாலேயே எழுதினார் என்பது முக்கியத்துவமாக இருக்கிறது. வெள்ளி பெட்டியில் பாதுகாக்கப்பட்டு சிவராத்திரி என்று மட்டும் ஒரு வேளைக்கு அது பார்க்கப்படுகிறது. முக்கியமாக இது முக்கியத்துவம் புரிந்த ஆகும். புதுச்சேரி என்பது ஆன்மீக பூமி. அரவிந்தர், ஸ்ரீமத் குரு சித்தானந்தர், வண்ணபார பரதேசிகள், முக்கியமாக சக்திவேல் பரமானந்தா உள்ளிட்ட பல்வேறு சித்தர்களுக்கு இங்கே சீவ சமாதிகள் உண்டு. புதுச்சேரிக்கு சுற்றுலா வருபவர்கள் புதுச்சேரி வாழ் வெளி மாநிலங்கள் இந்த ஜீவ சமாதிகளை பார்த்து வணங்கி செல்லுவது வழக்கம். இது போன்ற சித்தர்கள் பூமியாக புதுச்சேரி கருதப்பட்டாலும் சிவபெருமான் கைப்பட எழுதிய ஓலைச்சுவடி புதுச்சேரியில் இருப்பது என்பது புதுச்சேரிக்கு மேலும் சேர்ப்பதாக உள்ளது. இங்குதான் பிரச்சனை ஆரம்பித்தது. இதை நாம் முக்கியமாக இது தமிழகத்திற்கே உரியது என நம் ஆன்மீக நண்பர்கள் கூறுவது வியப்பாகவே இருக்கிறது. முக்கியமாக இது விலைமதிப்பற்ற முக்கியத்துவமாக 3500 ஆண்டுகளுக்கு மாணிக்க வாசகர் கூற சிவபெருமானை திருவாசகத்தை எழுதி அடியில் அவரின் கையெழுத்திட ஓலைச்சுவடிதான் புதுச்சேரியில் உள்ளது என்பது என்றால் அது வியப்பான ஒன்றாகும். 12 சைவ சமய திருமுறைகள் திருவாசகம் 8ஆம் திருமுறையாக உள்ளது. திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்பது மூதுரை. முக்கியமாக பத்தி சுவையும் மனதை உருக்கும் தன்மையும் கொண்ட திருவாசக பாடல்கள் மாணிக்க வாசகர் சொல்ல சிவபெருமானே எழுதி அவரே கையெழுத்திட இட்டதாக கூறப்படும் ஓலைச்சுவடி ஒன்று உள்ளது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் கடவுள் உண்டா இல்லையா என நினைப்பவர்கள் சிலர் இருக்கும்போது கடவுளே தன் கைப்பட பக்கமாக எழுதிய பின் கையெழுத்து சான்று விட்ட ஒரு படை ஓலைச்சுவடி கட்டு இன்றும் இருக்கிறது என்றால் நம்ப முடிகிறதா என்றுதான் கூற வேண்டும். இத்தகைய சிறப்புமிக்க இந்த ஓலைச்சுவடி புதுச்சேரி சிட்டி தெருவில் உள்ள அம்பலத்தாடியார் மடத்தில்தான் இந்த ஓலைச்சுவடி பல்லாயிரம் ஆண்டுகளாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது. 3500 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டதாக திருவாசக ஓலைச்சுவடி ஒவ்வொன்றும் ஆண்டு மகா சிவராத்திரி என்று ஒரு நாள் மட்டுமே அவை இருக்க வெள்ளிப்பட்டியை திறந்து பூஜை செய்யப்படுகிறது. முக்கியமாக இந்த செய்தி சற்று வியப்பாக இருந்தாலும் பல ஆண்டுகளாக புதுச்சேரி அம்பலத்தாடியார் மடத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது என்பது நிதர்சனமான உண்மை என்று அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். புதுச்சேரியில் மகா சிவராத்திரி என்று ஓலைச்சுவடியை பார்த்து வணங்குவதாக ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு அவற்றை வாங்கி வழங்கி செல்வது இன்றளவும் வழக்கமாக உள்ளது. மேலும் இந்த ஓலைச்சுவடியை பக்தர்கள் தொட்டு பார்க்கவோ அல்லது அதன் அருகில் சென்று வழிபடவோ பக்தர்களுக்கு அனுமதி இல்லை. பக்தர்களுக்கு எட்டாத தூரத்தில் மட்டுமே ஓலைச்சுவடி வைக்கப்பட்டு இருக்கும். இது ஒரு புறம் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களிடையே சர்ச்சையை ஏற்படுத்தினாலும் சிவபெருமான் கையெழுத்திட்ட ஓலைச்சுவடியை கண்டால் சிவனே நேரில் பார்த்த மாதிரி என்கின்ற நம்பிக்கை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒன்று கூடி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.